ஸ்ரீரங்கத்தில் பண விநியோகம் தொடர்பாக அதிமுக திமுக இடையே ஏற்பட்ட மோதலால் 4 பேரை போலீசார் கைது செய்தனர். ஸ்ரீரங்கத்தில் திமுக வேட்பாளர் ஆனந்துக்கு ஆதரவாக ஓட்டு சேகரிக்க திருவண்ணாமலையிலிருந்து திமுக தொண்டர்கள் வந்தனர். ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் அருகே திமுகவினரின் காரை நிறுத்திய அதிமுகவினர் அவர்களை சோதனை செய்ய வேண்டும் என்று கூறினர். இதனால் இரு கட்சியினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு மோதல் நிலவியது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளிடம் அதிமுகவினர் புகார் அளித்தனர். திமுகவினர் பண விநியோகம் செய்வதற்காக வந்ததாகவும் அவர்களை சோதனை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இந்த மோதலின் போது காயமடைந்த திமுகவைச் சேர்ந்த இதயத்துல்லா, ராஜ்மோகன் ஆகியோர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்த மோதல் சம்பவம் தொடர்பாக திமுகவைச் சேர்ந்த திவாகர், ரவி, ராமஜெயம் மற்றும் ஆறுமுகம் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். காலையில் வழக்கம் போல் எங்கள் கட்சி பணியை நாங்கள் தொடங்குறப்ப அமைச்சர் காமராஜ், கவுன்சிலர் தமிழரசி, இளையராஜா இவங்கெல்லாம் சேர்ந்து எங்கள் காரில் பணம் இருக்குதுன்னு சொல்லி எங்கள் காரை வாண்டன்லி போலீஸ் இல்லாமல் ஆர்டிஓ இல்லாமல் சர்ச் பண்ணுற நேரத்தில் பணம் இல்லாதனால எங்கள் காரை அடித்து நொறுக்கியிருக்காங்க. இது சம்பந்தமாக எங்கள் 3 பேரை அடித்து ராஜ்மோகன், இதயத்துல்லா, நரேஷ் இவங்க 3 பேரும் உள்நோயாளியாக மருத்துவமனையில் இருக்காங்க. ஒருத்தர் ஜிஹெச்சில் இருக்காரு. எங்கள் காரை அடித்தது மட்டும் இல்லாமல் 4 பேரை விசாரணைக்காக இங்கே ஸ்டேஷனில் வச்சுருக்காங்க. எங்களுக்கு இந்த தேர்தல் அதிகாரி மேலேயோ இந்த காவல்துறை அதிகாரி மேலேயோ நம்பிக்கை இல்லை. இவங்க பாரபட்சமாக இருக்கிறாங்க. அதிமுகவிற்கு உடந்தையாக தேர்தல் அதிகாரி மனோகரன் செயல்பட்டதாக கூறி திமுகவினர் போலீசாரிடம் புகார் அளித்தனர். இடைத்தேர்தலுக்கு சில நாட்களே உள்ள நிலையில் ஸ்ரீரங்கம் தொகுதி தேர்தல் களம் சூடுபிடிக்க துவங்கியுள்ளது.